கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மகிழ்ச்சி டிவியின் வழியாக உங்களை சந்திப்பதிலும் ஆண்டுடைய இறை சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலும் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலே ஆண்டுடைய இறை வார்த்தை நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி, அது ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். நாம் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் கடவுள் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ஒரு கேள்வி எழும்புகிறது. பாவிகள் யார், நீதிமான் யார்? இன்றைய காலகட்டத்தில் நீ இது தப்பு செய்கிற, இது பாவம் என்று சொன்னால் ஒற்றுக்கொள்கிற உணர்கிற மனம் யாருக்கும் இல்லை. ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். சென்னையிலே நான் பணியாற்றி கொண்டிருந்த போது ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு 4 பேர் ஒரு பைக்கில் பெட்ரோல் எல்லாம் திருடி கொண்டிருந்தார்கள். அந்த வழியாக வந்த ஒரு பயனாளி, ஏன்பா இதை நீங்கள் திருடுறீங்களே, இது யாருடைய பைக்குன்னு மட்டும்தான் கேட்டார். இது தப்பாச்சேன்னு. உடனே அந்த 4 பேர் தன் குற்றத்தை சொன்ன அந்த மனிதனை குத்தி கொன்று விட்டார்கள். இது நடந்த சம்பவம். அப்போ இன்றைக்கு வாழ்கிற இந்த சமூகத்தில் பாவத்தையோ தவறையோ சுட்டி காட்டினால் மனம் வருந்தவோ திருந்தி கொள்ளவோ யாருக்கும் மனம் இல்லை. கேட்டால் சொல்லுவார்கள், முதல்ல உன் வேலையை போய்ப்பார், உன்னுடைய குற்றத்தை போய் நீ பார்த்து என்ன நீதிமான என்னை குற்றவாளின்னு தீர்க்கிறதுக்கு உனக்கு மன. ஆனால் இங்கே பவுல் அழகாக சொல்லுகிறார், நாம் பாவிகளாயிருந்த போதே. நாம் எப்போது பாவிகளாயிருந்தோம்? நம்மை நாம் யோசிக்கும் போது, நம்மை நாமே சொல்லிக் கொள்ளும் போது, நான் நீதிமான், நான் உத்தம, என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று நாம் மார்த்தட்டி கொள்ளலாம். ஆனால் பவுல் விளக்கமாக சொல்கிறார், நாம் பாவிகளாயிருந்த போதே. அதை தான் அழகாக தாவீது சங்கீதம் 51 சொல்லுகிறார், நான் துர்க்குணத்திலே உருவானவன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்திருக்கிறாள். அப்போ ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்துல கிறிஸ்துவுக்கு பின்பா, கிறிஸ்துவை தவிர மற்ற எல்லாரும் பாவிகளாகவே நிற்கிறோம். அதை தான் கடவுளும் சொல்கிறார். சங்கீதம் 14 53 சங்கீதத்திலும் இதோ கடவுள் பார்க்க வருகிறார், ஒருவனும் உத்தமனாக இல்லை, ஒருவனும் நன்மை செய்கிறவனாக இல்லை. அப்போ ஏகமாய் கெட்டு போன உலகத்துல பாவத்துல ஜீவித்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய பிறப்பே பெற்றோர் வழியாக பாவத்திலே பிறந்திருக்கிறோம். ஆனால் பாவிகளான நம்மை கடவுள் எவ்வளவாய் நேசித்திருக்கிறார், கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளை தங்களுடைய பேச்சுக்கு கீழ்ப்படிய இல்லை என்று சொன்னால் பெற்றோர் பிள்ளைகளை ஒதுக்கி விடுகிறார்கள். இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு அதே மாறுபாடாக வந்துக்கிறது. பிள்ளைகள் பெற்றோரை அநாதை இல்லங்களில் முதியோர்களில் துரத்தி விடுகிறார்கள். ஏன்னா பேச்சை கேட்கறதில்ல. அப்போ இன்றைய சூழ்நிலைகளிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் பாவிகளாய் இருந்த போதே கடவுள் நம்மை அளவு கடந்து நேசித்திருக்கிறாரு. அவருடைய அன்புக்கு அளவிட முடியாத அன்பு. நாம் பாவியாய் இருந்த போது, சத்துருக்களாய் வாழ்ந்த போதே கடவுள் நம்மை ஒதுக்கி விடவில்லை. இவர்கள் இப்படியே மடிந்து போனோம் என்று கடவுள் நினைக்கவில்லை. அதற்கு மாறாக கிறிஸ்துவை நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக கிறிஸ்துவை கல்வாரி சிலுவிலே பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஏன் என்று சொன்னால் நம்முடைய பாவத்தீட்டை கழுவுவதற்காக. நாம் பாவிகளாயிருந்த போதே கிறிஸ்துவை நமக்காக கொடுத்து கடவுளுடைய அன்பை விளங்க செய்திருக்கிறார். அந்த கடவுளின் அன்பு மாறாததாக இருக்கிறது. கடவுளுடைய அன்பில கபடம் இல்லாதிருக்கிறது. ஆனா இன்றைய உலகத்துல மனிதனுடைய அன்பு கபடமா இருக்கிறது, சுயநலமான அன்பா இருக்கிறது. பெற்றோர்கள் மத்தியில அந்த சுயநலமான அன்பு இருக்கிறது. இன்னைக்கு பிள்ளைகள் மத்தியில சுயநலமான அன்பு இருக்கிறது. இன்னைக்கு நண்பர்கள் மத்தியில சுயநலமான அன்பு இருக்கிறது. கணவன் மத்தியிலே, மனைவி மத்தியில சுயநலமான அன்பின் மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உதட்டளவிலே அன்பு இருக்கிறது, உள்ளத்திலே பகையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெறுப்போடு கோபத்தாபங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே அண்ணன் தம்பி
பேசாமல் இருக்கிறார்கள், பகையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பிரிவினவாதங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பு இல்லை. ஆனால் இங்கே கடவுளுடைய அன்பு நாம் பாவிகளாக இருந்த போதே அந்த அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் கணவன் மனைவிக்கு அன்பில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுயநலமாக பேசாத எத்தனையோ குடும்பங்களில் கணவன் மனைவி பேசாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடவுள் அதை வெறுக்கிறார். அது கடவுளுக்கு பிரியமான செயல் அல்ல. ஏனென்றால் பாவிகளாக இருந்த போதே கடவுளுடைய அன்பு மாறாததாக இருக்கிறது. இன்னைக்கு மன்னிக்கிற மனம் நம்ம இடத்துல வேண்டும். இன்னைக்கு கணவனை மனைவி மன்னிக்க வேண்டும், மனைவியை கணவன் மன்னிக்க வேண்டும், பெற்றோரை பிள்ளைகள் மன்னிக்க வேண்டும், பிள்ளைகளை பெற்றோர் மன்னிக்க வேண்டும், நண்பர்களை நண்பர் மன்னிக்க வேண்டும், அக்கா தங்கச்சியை மன்னிக்க வேண்டும், அண்ணன் தம்பியை மன்னிக்க வேண்டும். அந்த மன்னிப்பு இன்றைக்கு இல்லையே. பகையோடவே அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, பாவத்திலே ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆலயத்துக்கு போகிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறோம், ஆண்டவருக்கு காணிக்கை படிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் அன்பில்லாமல் நீ எதை செய்தாலும் பிரயோஜனமற்றதாக இருக்கிறது. ஆனால் கடவுளுடைய அன்பு மாறாததாக இருக்கிறது. நாம் சத்துருக்களாக இருந்த போதே, நாம் பாவிகளாக இருந்த போதே கடவுளுடைய அன்பு நம் மேல அதிகமாக இருக்கிறது. அதை தான் ஆண்டவருடைய இறைய வார்த்தை சொல்கிறது. மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறதாம். இன்னைக்கு அந்த அன்பு கிறிஸ்துவின் அன்பை ஏவி எழுப்புகிறது. பவுல் அதை தான் சொல்லுகிறார். கிறிஸ்துவின் அன்பை அவர் ருசித்ததுனாலே பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்காக நான் எல்லாவற்றையும் சகித்து கொண்டேன், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டேன். கிறிஸ்துவின் அன்பு என்னை ஏவி எழுப்புகிறது. இன்னைக்கு அநேகர் கிறிஸ்துவின் அன்பு அற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கடவுளுடைய அன்பு நமக்கு அதிகமாக இருக்கிறது, மாறாததாக இருக்கிறது. அதை தான் இங்கே பவுல் அழகாக சொல்கிறார். அந்த கடவுள் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். இன்னைக்கு ஆண்டுடைய அன்பை பெற்று கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அந்த அன்பை பிறருக்கு காண்பித்திருக்கிறோமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு அன்பு தணிந்து கொண்டே இருக்கிறது. சுயநலமான அன்பாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியல்ல கடவுளுடைய பிள்ளைகளே. நாம் கடவுளின் அன்பை பெற்று கொண்டிருக்கிறோம். ஞானஸ்தானத்தின் வழியாக, ஒவ்வொரு மாசமும் திரு ராபோஜனத்தின் வழியாக கடவுளுடைய அன்பு என்னை தேடி வந்து நீதிமான ஆக்குகிறது. அவருடைய வார்த்தையினாலே கடவுளுடைய அன்பை பெற்றுக்கொண்ட நான் அந்த அன்பை பிறருக்கு காண்பிக்க வேண்டும். நான் கடவுளுடைய அன்பை பெற்று கொண்டிருக்கிறேன் பாவியாயிருந்த போதே அந்த அன்பிலே நான் வாழ வேண்டும். அந்த அன்பை பிறருக்கு காண்பிக்க வேண்டும். அது என் மனைவி இடத்துல, என் கணவன் இடத்துல, என் பிள்ளைகள் இடத்துல, என் தங்கை இடத்துல, என் தம்பி இடத்துல, நான் செய்கிற பணியிடங்களிலே, நான் வாழ்கிற இடங்களிலே கிறிஸ்துவின் அன்பை நான் காண்பிக்கிற பிள்ளையாய் வாழ வேண்டும். அப்படி வாழ்வதற்கு தூயானுடைய துணை உங்களை ஆண்டு கொண்டு காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்புள்ள நல்ல ஆண்டவரே, கிருபை உள்ள கடவுளே, இதோ நாங்கள் பாவிகளாக இருந்த போதே முத அன்பை கிறிஸ்துவின் வழியாக காண்பித்து எங்களை மீட்டு கொண்டவரே, நாங்கள் அந்த அன்பை பெற்றுக்கொண்டு பிறரிடத்தில் அன்பு செய்து வாழ தூய ஆவியானவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் அன்பில்லாதபடி அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுவாமி, கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக்கொண்ட நாங்களும் அந்த கிறிஸ்துவை போல பிறரிடத்தில் அன்பு செய்து வாழ நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாய் இயேசுவின் வழியாக ஜெபிக்கு நல்ல பிதாவே. ஆமென். நமது ஆண்டவராக இயேசுவுடைய கிருபையும் பிதாவின் அன்பும் தூய ஆவினுடைய தேவ பிரசன்னமும் அவருடைய அன்பும் நம்மை இன்றும் இன்று சதா காலங்கள் ஆண்டு கொண்டு காப்பாராக. ஆமேன்.